வணக்கம் நண்பர்களே, அவங்க கூட பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒன்றும் சும்மா வரல, ஒரு பெரிய கதையோட வந்திருக்கோம். அன்னைக்கு இப்படிதான் ஒரு 12 மணி வாக்குல வாங்க சாப்பிட என்னக்கா இருக்கு, புதுசா கடை திறந்துருக்கீங்க போல. ஆமா தம்பி, புதுசா அக்கா கடை திறந்திருக்கேன்ப்பா. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பிரியாணி கடை திறந்துட்டாங்க பத்தியா, அதை பார்த்து அக்கா கடை திறந்திருக்கேன். காலங்காத்தாலே எந்திரிச்சு நானே என் கையில பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்ப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியாக்கா, அப்ப வந்து ஒரு பிரியாணி சாப்பிட கொடுத்துருங்கக்கா. என்னக்கா இது கேவலமா இருக்கு? தம்பி, நான் சமைச்சது எப்படி நீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? கஷ்டப்பட்டு நான் சமைச்சிருக்கேன், எப்படி இருக்கு நீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? டேய், நான் சமைச்சா நல்லா தாண்டா இருக்கும். அப்படி நல்லா இல்லைன்னா நீ எல்லாம் சாப்பிட வேண்டாம், சரியா? உங்க யார் வற்புறுத்தி சாப்பிட சொல்லல, வச்சுட்டு போ. ஏன்க்கா கோவப்படுறீங்க? காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறது நானு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க சமைச்சதுனால நல்லா இருக்குன்னு என்னால பொய் சொல்ல முடியுமாக்கா? நல்லா இல்லக்கா, பிரியாணி மாதிரியா இருக்காது, சேமியா மாதிரி இருக்கு. பிரியாணி கடைக்கு பதிலா சேமியா கடைன்னு போட்டிருக்கேன். சேமியா கடையா? இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அக்கா மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில அவங்க பண்றதுதான் கரெக்ட்னு வந்து தூக்கிட்டு வந்து நிக்கலாம். பட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. யாரும் உங்களை திணிக்க போறது இல்லை. நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதை தான் நம்ம வெளியே கொண்டு வரோம். ஸோ இதுல வந்து தப்பே இல்லை. ஆல்வேஸ் டூ வாட்ஸ் யுவர் ஹார்ட் சேஸ். பை.